ஆளுநரின் தீர்மானத்தை எதிர்த்து கிஷோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. பளையில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம், காவல்துறை விசாரணைகளில் வெளியான தகவல். சட்டவிரோதமாக தொல்பொருட்கள் தேடி அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 8 சந்தேக நபர்கள் கைது. நடைபயணமாக அழைத்து வரும் சிரான் பாசிக்கின் உயிருக்கு ஆபத்து, நீதிமன்றம் போலீசாருக்கு பிறப்பித்த உத்தரவு. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய நபரின் வாக்குமூலம், கொழும்பு வீடொன்றில் சிக்கிய ஆபத்தான பொருட்கள். பாராளுமன்றத்துக்கு வரப்போகும் சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகள். 22ஆம் திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் 37 மனுக்கள் தாக்கல். விடுதலை புலிகள் தொடர்பில் போலி தகவல் பரப்பியவர் யார், பின்னணி குறித்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். கொக்கு தொடுவாய் காணி விவகாரம், ஆளும் தரப்பு வெளிப்படுத்திய தகவல். வசந்த கர்ணகொட ஜோசிய ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க உத்தரவு. இலங்கைக்கு வரவுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு ஜனசத பெரமுன கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கிய வடமாகாண ஆளுநரின் தீர்மானத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. குறித்த வழக்கின் தீர்ப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. சாவச்சேரி நகராட்சி மன்றத்தின் உபதவிசாளராக பதவி வகித்து வந்த ஞானப்பிரகாசம் கிஷோரை வடமாகாண ஆளுநர் தனது அதிகாரத்தின் கீழ் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். இந்த பதவி நீக்க நடவடிக்கை சட்டவிரோதமானது என குறிப்பிட்டு அதனை ரத்து செய்யுமாறு கோரி ஞானப்பிரகாசம் கிஷோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு தொடர்பான விசாரணைகள் வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வில் இடம்பெற்றது. மனுதாரர் சார்பில், பதிலாளிகள் சார்பிலும் சட்டத்தரணிகள் தங்களது வாதங்களை முன்வைத்ததை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது. இதன்படி ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானி உரிய நடைமுறைக்கமைய வெளியிடப்பட்டது என தெரிவித்த நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஞானப்பிரகாசம் கிஷோர் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி நகர சபையினுடைய உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர் பதவியிலிருந்து என்னை நீக்கி வடக்கு மாகாண ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானிக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலே எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தோம். அதன் மீதான கட்டளை இன்றைய தினம் கௌரவ மன்றினால் வழங்கப்பட்டிருந்தது. வடக்கு மாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு எதிராக என்னால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை வழக்கினை தள்ளுபடி செய்து கௌரவ மன்று இன்றைக்கு கட்டளை பிறப்பித்துள்ளது. ஆகவே இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டினுடைய நீதித்துறை மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த கட்டளைக்கு எதிராக நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்ய உள்ளோம் உடனடியாகவே. ஆகவே எங்களுக்கான இந்த தீர்ப்பின் மூலம் நாங்கள் எதிர்பார்த்த விடயம் நடந்துவிடவில்லை என்று நாங்கள் சோர்ந்து போகவில்லை. இந்த நாட்டினுடைய நீதித்துறை மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் எங்களுக்கு தகுந்த ஒரு தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் மேன்முறையீடு நீதிமன்றத்துக்கு செல்கின்றோம். ஆகவே வடக்கு மாகாண ஆளுநர் வெளியிட்டுள்ள அந்த வர்த்தமானி தொடர்பாக அவர் ஏன் என்னை பதவி நிற்கின்றார் என்பது தொடர்பாக மக்களுக்கு போதிய விளக்கம் இருக்கின்றது. உண்மையிலேயே வியாபார உரிமங்கள் வழங்குகின்ற பொழுது அந்த வியாபார நிலையங்கள் இருக்கின்ற கட்டடங்களுக்கு குடிபுகு சான்றிதழ் COC இருந்தால் மட்டுமே வியாபார உரிமம் வழங்குமாறும் அல்லது அவற்றினுடைய வியாபார உரிமத்தை இடைநிறுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் கடந்த ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அறிவித்தலை சபையிலே விமர்சித்து அந்த அறிவித்தலை நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நகரசபை எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்டிடங்கள் யுத்தம் நிறைவு வருவதற்கு முன்னரே கட்டப்பட்ட 50 வருடங்கள் பழமையான வர்த்தக கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றுக்கு குடிபுகு சான்றிதழ் இல்லை, அவற்றை பெற்றுக்கொள்ளவும் முடியாது தற்போதுள்ள சூழலிலே. ஆகவே இவ்வாறான ஒரு அறிவுறுத்தலை நடைமுறைப்படுத்துவதனால் பெரும்பாலான கடைகள் மூடப்படும் என்ற காரணத்தினால் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டி
நாங்கள் அந்த சபையிலே அந்த விடயத்தை கதைத்து குடிபுகு சான்றிதழ் இல்லாமலேயே வியாபார உரிமத்தை வழங்குவோம் என்ற ஒரு தீர்மானத்தை ஏகமனதாகவும் எடுத்திருந்தோம். ஆகவே இவற்றுக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநரால் ஒரு தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு என் மீது விசாரணை இடம்பெற்றது. அந்த விசாரணையினுடைய பரிந்துரையாக சொல்லப்பட்டிருந்தது சாவகச்சேரி நகர சபையை முற்றாக கலைக்குமாறு அந்த பரிந்துரையை சொல்லப்பட்டிருந்தது. என் மீது தனிப்பட்ட ரீதியிலே எந்த ஒரு இடத்திலும் அந்த விசாரணை அறிக்கையிலே என்னை பதவி நீக்க வேண்டுமோ அல்லது உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமோ என்று சொல்லி அந்த அறிக்கையிலே எங்கும் சுட்டிக்காட்டப்படவில்லை. ஆகவே அதற்கு மேலால் சென்று அந்த விசாரணை ஆணையத்தின் பரிந்துரைக்கு மேலால் சென்று வடக்கு மாகாண ஆளுநர் என்னை உபதவிசாளர் பதவியிலிருந்தும் நகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கியிருந்தார். அவற்றிற்கு அவருடைய அந்த வர்த்தமானிக்கு எதிராகத்தான் நாங்கள் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தை நாடியிருந்தோம். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் நீதிமன்றை நாடியிருந்தோம். ஆகவே இன்றைக்கு இவ்வாறான ஒரு கட்டளை கிடைத்துள்ளது. நாங்கள் இந்த கட்டளையை மதிக்கின்றோம். கிளிநொச்சி பளை பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் பயிற்சி முகாம் ஒன்று நடத்தப்பட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட போலி செய்தி குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் விசாரணைகளில் தெரியவந்த விடயங்கள் குறித்து காவல்துறையினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் குறித்த காணொலிக்கமைய அந்த இடமானது கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கண்ணகிபுரம் மேற்கு முக்கொம்பன் பகுதி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. பலைப்பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டை அழித்து 3 மாடி கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அது விடுதலை புலிகளின் முகாம் எனவும் இங்கு குண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருவதாக சந்தேக நபர் காணொலியில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கிளிநொச்சி பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அவ்வாறு சமூக வலைத்தளங்களூடாக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் அடிப்படையற்ற மற்றும் போலியானது என முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. அந்த இடத்தை மையமாக கொண்டு வெடிபொருட்கள் உற்பத்தி, சட்டவிரோத பொருட்கள் உற்பத்தி அல்லது குண்டு தயாரிப்பு இடம்பெறுவதாக விசாரணைகளில் எவ்வித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. மேலும் விடுதலை புலிகள் அல்லது வேறு ஏதேனும் பயங்கரவாத அமைப்பு அல்லது தீவிரவாத அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான எவ்வித நடவடிக்கைகளோ அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கான போர்ப்பயிற்சி நிலையமாகவோ அந்த இடம் பராமரிக்கப்படவில்லை. எனினும் அந்த இடத்தில் சட்டவிரோதமாக காடுகள் அழிக்கப்பட்டுள்ளமை மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் குவித்தமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் போலியான தகவலை வெளியிட்ட பொலஸ்கமுக பெல்லன்வில பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு கைது செய்து நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிளிநொச்சி பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை 1 மாதத்திற்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 25ஆம் தேதி வரை இந்த விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இந்திகா லியனகே குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையானது கடந்த 9ஆம் தேதி நாடு முழுவதும் 2723 பரீட்சை நிலையங்கள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 294,089 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். சிங்கள மொழி மூலம் பரீட்சைக்கு 220,366 மாணவர்களும், தமிழ் மொழி மூலம் 73,723 மாணவர்களும் தோற்றியுள்ளனர். புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை 1 மாதத்துக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்தார். இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர விடைக்கான பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளையும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் கோட்பாதர் என போற்றப்பட்ட ஷிரான் பாசிக் துபாயிலிருந்து அனுப்பப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது பாதுகாப்பு தொடர்பில் நீதிமன்றம் சிறப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு நரகேன்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. அந்த வகையில் ஷிரான் பாசிக் நரகேன்பட்டி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஷிரான் பாசிக்கின் சட்டத்தரணி வசந்த பிடிகல நீதிமன்றத்தில் இவ்வாறு கூறினார். தனது கட்சிக்காரர் தினமும் காலையில் நரகேன்பட்டி போலீஸ் நிலையத்தில் இருந்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போலீசார் நடைபயணமாக அழைத்து செல்வதாக தெரிவித்தார். இந்த நிலைமை மிகவும் ஆபத்தானது. இதனால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும்
ஏற்படக்கூடும் என்பதால் உடனடியாக அவருக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதற்கமைய கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க போதரகம உடனடியாக போலீசாருக்கு உத்தரவிட்டு சிரான் பாசிக்கின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பணித்தார். ஏனெனில் அவரது பாதுகாப்புக்கான முழு பொறுப்பும் போலீசாரையே சாரும். இதனால் நரகேன்பட்டி போலீசாருக்கும் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளருக்கும் இந்த நபரின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஏனெனில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொல்லப்பட்டால் அது மிகவும் தீவிரமான பிரச்சனையாகிவிடும். இவர் ஈடுபட்டுள்ள கடத்தல் சம்பவங்களுக்கு பின்னால் பல தரப்பினர் தொடர்பில் உள்ளனர். இவருக்கு பின்னால் அல்ல, இவர்களுக்கு மேலிருந்து இயங்குபவர்கள் வெள்ளை கோளர் குற்றவாளிகள் என்றே சமூகத்தில் பார்க்கப்படுகிறார்கள். அறக்கட்டளைகளை நடத்தும் பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்களில் உள்ள கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் அரசியல் தொடர்புடைய, கலைத்துறையுடன் தொடர்புடைய, ஊடகத்துறையுடன் தொடர்புடைய, சமூகத்தில் நல்ல முகத்தை காட்டும் பலரே இத்தகைய கடத்தல்களில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி வருகின்றனர். எனவே அவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு மிக விரைவில் அளிக்கப்படும் சூழல் உள்ளது. மாகந்துரை மதுசூதனத்தை எடுத்துக்கொண்டால் அவர் அரசியல்வாதிகள் உட்பட பலரின் பெயர்களை வெளிப்படுத்த தயாராக இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அந்த தகவலுக்கு என்ன நடந்தது என இவருக்கும் தெரியாது. இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் தனியாக செயற்பட முடியாது. இவர்கள் இந்த நாட்டில் செயற்பட வேண்டுமாயின் போலீசாரின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது, பாதுகாப்பு படைகளின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது, அரசியல்வாதிகளின் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தேவைப்படுகிறது, சில மதஸ்தானங்களின் பாதுகாப்பும் இவர்களுக்கு கிடைத்துள்ளது. எனவே மேல்மட்டத்தில் உள்ள இவர்கள் தம்மை பற்றிய தகவலை வெளியாகிவிடும் என்ற பயத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த நபர்களை அழித்துவிட உடனடியாக செயற்படுகிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு நீதவான் நரகன்பட்டி போலீஸ் நிலையத்துக்கும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் இவரது பாதுகாப்பு தொடர்பில் மிகுந்த பொறுப்புடன் செயற்படுமாறு உத்தரவிட்டுள்ளார். வெளிநாடொன்றில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவப்பு அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த திமுது சதுரங்க என்ற சமித்புர சது ஓமானில் கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். குறித்த சந்தேக நபர் மட்டக்குழியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கனேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக தெரிவித்து இவருக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் வெளிநாள் ஒன்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பிலான கைத்துப்பாக்கி ஒன்று மற்றும் 12 தோட்டாக்கள் மட்டக்குழி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. திமுத்து சௌரங்க பெரேரா 2025ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றார். அவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் சந்தேக நபர்களில் ஒருவர் ஆவார் என்பதுடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியாகவும் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் வெற்றிடமாக உள்ள உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பதவிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சட்டத்திறனிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு வருகை தரவுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா விடுத்த கோரிக்கைக்கு இணங்க நிலவும் தற்போதைய சூழ்நிலைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமன்றி பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்கள் தெளிவுபடுத்த உள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சபாநாயகருக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதற்கமைய திட்டமிட்டவாறு இன்று நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை சட்டத்தணிகள் சங்கத்தினர் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. இந்த கலந்துரையாடலில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதியை சந்தித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது போன்றே இம்முறையும் சுமூகமான முறையில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக வருகை தரும் சட்டத்தணிகளுடன் ஏனைய உறுப்பினர்களையும் இணைத்துக் கொள்ள செய்யுமாறு வலியுறுத்தினார். உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது உட்பட பல்வேறு சரத்துக்களை உள்ளடக்கிய 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டமூலத்திற்கு எதிராக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் உட்பட 37 தரப்பினரால் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சட்டமூலமானது நீதிமன்றத்தின் சுதந்திரத்துக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமாயின் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்துமாறு உத்தரவிடுமாறு மனுதாரர்கள் கூறியுள்ளனர். இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் சார்பில் உதவி செயலாளர் லக்தித வாகிஸ்த ஆராய்ச்சி மற்றும் பொருளாளர் பசிந்து செல்வா, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சர்வஜன பழைய கட்சிகள், முன்னிலை சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ, பேராசிரியர் GL பீரிஸ், முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில, சுயாதீன சட்டத்தரணிகள் அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன, சட்டத்தரணி அருண லக்ஸ்ரி, மிலிந்த ராஜபக்ச, கலாநிதி பாக்கிய சூரி சரவணமுத்து, மனித உரிமை ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன், ஊடகவியலாளர் சுனில் ஜெயசேகர் ஆகியோர் சட்டமா அதிபரை பிரதிவாதியாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இம்மனுக்கள் மனுதாரர்களாக இணைத்துள்ளனர்.
உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவரின் ஓய்வு பெறும் வயதை 67ஆக உயர்த்துவதற்கு சட்டமூலத்தின் 2ஆம் பந்தியில் முன்மொழியப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் ஓய்வு பெறும் வயதை 65ஆக உயர்த்துவதும் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 25ஆக அதிகரிக்கவும் சட்டமூலத்தில் சரத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தின் பிரதான நோக்கம் முழு நீதிமன்ற அமைப்பின் கட்டமைப்பையும் மாற்றுவதாகும் என்றும் இது சர்வதேச சட்டங்கள், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுடனான சர்வதேச உடன்படிக்கை மற்றும் ஐநா சாசனத்தின் விதிகளை மீறுவதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசியலமைப்புக்கு முரணான இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற மக்களாணை அவசியம் என உத்தரவிடுமாறு கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிளிநொச்சியில் விடுதலை புலிகள் அமைப்பின் பயிற்சி முகாம் ஒன்று செயற்பட்டு வருவதாக போலியான தகவல் பரப்பிய நபர் பல்வேறு பெயர்களில் தோன்றிய சங்கீத் டயசகர என தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபர் கடந்த காலங்களில் சிறந்து ராஜபக்சவின் தனிப்பட்ட மருத்துவராகவும் செயற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பாக கருத்துக்கள் குறித்த வாக்குமூலம் பெறுவதற்கு குறித்த நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்வியின் போது பலைப்பகுதியில் அனுமதியற்ற முறையில் பயிற்சிகை நிலம் ஒன்று பேணப்பட்டு வருவது தொடர்பில் தகவல் வெளியானது. உதய கமன்பில, பிமல் வீரவன்ச, சரத் வீரசேகர உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தின் பிரச்சாரர்களே விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான இவ்வாறான பொய்ப் பிரச்சாரங்களை முன்னெடுத்ததில் முன்னணியில் இருந்தனர். தற்போது அந்த பிரச்சாரங்களை வேறு வடிவில் கண்டங்களுக்கிடையேயான மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் என கூறிக்கொள்ளும் சங்கீத் டயசகர போன்ற நபர்கள் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் சிறந்தி ராஜபக்சவின் மருத்துவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட காலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினுடன் இணைந்து மேற்கொண்ட செயற்பாடுகள் குறித்தும் புலனாய்வாளர்களின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வன்னி பகுதியிலோ வடமாகாணத்திலோ தனியார் காணிகளை ஆக்கிரமித்து உப்பளங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை என அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்தார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் மத்திய கிராம அலுவலர் பிரிவில் உள்ள குஞ்சிக்கால் வெளிப்பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தனியார் ஒருவரால் சட்டவிரோதமாக அத்துமீறி உப்பளம் அமைக்கப்படுகின்ற விடயம் தொடர்பில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவிடம் சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் இவ்வாறு தமிழ் மக்களின் தனியார் வயல் காணிகள் அத்துமீறி சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தனியார் ஒருவர் உப்பளம் அமைக்கின்றமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தியிடம் கேள்வி எழுப்பினார். இதன்போது வன்னி பகுதியிலோ வடமாகாணத்திலோ தனியார் காணிகளை ஆக்கிரமித்து உப்பளங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை என அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுடன் கலந்துரையாடி தகவலை பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சினை தொடர்பில் ஆராயப்படும் என அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றும் போது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த விடயம் தொடர்பில் பின்வருமாறு கருத்து தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்தில் உள்ள கொக்கு தொடுவாய் கிராம அலுவலர் பிரிவில் அத்துமீறி அமைக்கப்படும் உப்பளம் தொடர்பாக கடந்த 6 மாதங்களாக முல்லைத்தீவில் குரல் எழுப்பி வருகிறோம். இது தொடர்பாக மாவட்ட செயலாளர், கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் ஆகியோரால் தடுத்து நிறுத்துவதற்குரிய கடிதங்கள் உரிய தரப்பினருக்கு அனுப்பப்பட்டது. இவ்வாறான அடாத்தான செயற்பாடுகளில் ஈடுபடுவது மகாவலி அதிகார சபைதான். இது தொடர்பாக கடந்த 3/12/2026 அன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் தலைமையில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் ஜோஷித ராஜபக்ச ஆகியோரை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி பசந்த கர்ணகுட மற்றும் ஜோசிய ராஜபக்ச ஆகியோரை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டத பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளின் அடிப்படையில் இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நாம் அறிந்து கொண்டோம். அதற்கமைய அவரை நேரில் சந்தித்து நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு எமக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு ஜனசத பிரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். கொழும்பில் புதன்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பலமான நட்பு நிலவி வருகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நாம் அறிந்து கொண்டோம். அதற்கமைய அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு எமது அரசியல் கட்சிக்கும் வாய்ப்பளிக்குமாறு கோரி இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளேன்.
கடந்த காலத்தில் இந்திய வெளியுறவு விவகார அமைச்சர் வருகை தந்த போது சந்திப்புக்கு அனுமதி கோரியும் அது வழங்கப்படவில்லை. அதன் பின்னரே நான் இந்திய தூதரகத்துக்கு முன்னதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டேன். எனினும் இம்முறை அவ்வாறு உண்ணாவிரதம் இருக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். வருகை தரும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து நாட்டின் தற்போதைய அரசு நிலைமைகள் குறித்தும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு செல்லும் யாத்ரீகர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகள் குறித்தும் கலந்துரையாடவே எதிர்பார்த்துள்ளோம். இந்தியாவில் பெறப்படும் உதவிகளை சரியாக பயன்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆனால் தற்போதைய நிலையில் இலங்கை அரசாங்கம் மக்கள் மீது அதிக வரிகளை சுமத்தி மகாத்திரைசேரியை நிரப்பியுள்ளது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன்களை திருப்ப செலுத்த தொடங்கும் போது டொலரின் மதிப்பு மீண்டும் அதிகரிக்கும் ஆபத்து உள்ளது என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.